தமிழ்நாட்டில் இன்று முதல் 7 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களை வழங்க காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். அவரிடம் பேசலாம். வணக்கம் மாணிக்கம், வானிலை ஆய்வு மையத்தின் அறிவிப்பு தொடர்பான முழு விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் பல்வேறு இடங்கள்ல மழைப்பொழிவானது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக வட தமிழக மாவட்டங்கள், வட தமிழகத்தின் உள் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்கள்ல மழைப்பதிவு ஏற்பட்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறது. அதிகபட்சமாக திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி பகுதியில் 6 சென்டிமீட்டர் அளவில் மழை பெய்திருக்கிறது. அதே போன்று சென்னையில் மணலியில் 6 சென்டிமீட்டர் அளவில் மழை பதிவாக இருக்கிறது. அதே போன்று திருவிக நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு அதிக அளவில் ஏற்பட்டு மழைப்பதிவானது ஏற்பட்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த சூழல்ல அடுத்து வரக்கூடிய 7 நாட்களுக்கும் தமிழகத்துல மழைக்கான வாய்ப்பு தொடர்ந்து நீடிப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக தென்னிந்திய பகுதிகளின் மேல் நிலவக்கூடிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக இந்த மழைக்கான வாய்ப்பு ஏற்பட்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இன்றிலிருந்து வரக்கூடிய 19ஆம் தேதி வரையில் தமிழகத்தில் ஓரிரு இடங்கள்ல லேசான முதல் மிதமான அளவில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பும், 17ஆம் தேதி வரையிலும் இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்பும் தொடர்வதாக வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலும் வெப்பநிலையை பொறுத்தவரையிலும் இன்று முதல் வரக்கூடிய 17ஆம் தேதி வரையிலுமே தமிழகத்துல ஓரிரு இடங்கள்ல அதிகபட்ச வெப்பநிலை 2 to 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்ச வெப்பநிலை மதுரையில 38.5 டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் பதிவாகி இருக்கிறது. தென் மாவட்டங்கள்ல வெப்பநிலை இயல்பை விட அதிகரித்து அதிகபட்சமாக 39 டிகிரி செல்சியஸ் பதிவாகி இருக்கிறது. வட தமிழகத்துடைய உள் மாவட்டங்கள்ல வழக்கத்துக்கு மாறாக இயல்பை விட 2 to 3 டிகிரி செல்சியஸ் குறைவாக பதிவாகி இருக்கிறது. குறிப்பாக வட தமிழக மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதனால் இந்த வானிலை மாற்றங்கள், வெப்பத்தினுடைய மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் பொறுத்தவரையிலும் அடுத்து வரக்கூடிய 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் மாலை அல்லது இரவு வேளைகளில் இடிமுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலும் மழைக்கான வாய்ப்பு இருப்பதனால சென்னையில வெப்பநிலை இயல்பை ஒட்டி பதிவாவதற்கான வாய்ப்பும், இயல்பை விட 1 to 2 டிகிரி செல்சியஸ் குறைவாக பதிவாவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மழைக்கான வாய்ப்பு வட தமிழக மாவட்டங்கள் நீடிக்கும் எனவும், தென் மாவட்டங்களில் இயல்பை ஒட்டியும் இயல்பை விட 1 to 2 டிகிரி செல்சியஸ் அதிகமான வெப்பநிலை பதிவாவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய தற்போதைய முன்னறிவிப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.